சேசு மரி சூசை துணை. மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் கடினமாக இருக்கும். அதிக பலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். பாம்பை வசியம் செய்ய தெரிந்தவன் அதை வசியப்படுத்தும் முன்பே கடித்துவிட்டால் வித்தை தெரிந்தும் பயனில்லை. இவ்விரண்டு விஷயங்களிலும் தேவையானது ஞானத்துடன் கூடிய செயல். சரியான வழிமுறையில் சரியான நேரத்தில் ஞானத்துடன் செய்வதுதான் நன்மை தரும், வெற்றிக்கு வழிகோலும். ஞானத்துடன் கூடிய வார்த்தைகளே ஒருவருக்கு பெருமையும் மகிழ்வையும் தரும். மூடரின் வார்த்தைகளால் நன்மையும் இல்லை, எந்த பயனும் இல்லை. இதையே சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 10, இறைவசனங்கள் 10, 11, 12. மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை. ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும். மூடரோ தம் வாயால் கெடுவர்.